சில சமயம் இருக்கிற இடத்த விட்டு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற டைம்ல தான் நாங்க வெளியில போலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றது. இது ஆக்சுவலா ஆகஸ்ட் 15க்கு எடுத்த விலாகு. ஸோ லீவுக்கு அவுட்டிங் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். எங்க போறோம்னு கண்டிப்பா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. போம்போதே சாப்பிட்டு காலையில வெள்ளனே கிளம்பியாச்சு. எப்போதும் பிளான் பண்ணா லேட் ஆகும். இப்ப காலையில வெள்ளனே கிளம்பியாச்சு. சத்தியமா சொல்றேன், எத்தனை தடவை போனாலும் சலிக்கவே சலிக்காது. மைண்ட் அப்படி ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும். நீங்க நியர்பை கோயம்புத்தூர் தான் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா மந்த்லி ஒன்ஸ்னாவது போயிட்டு வந்துருங்க. மண்டை சூடெல்லாம் தணிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஒரு லாங் டிரைவ் போனா. இன்னொன்னு ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். நல்லா இருக்கும் பேசிட்டே, ஜாலியா சிரிச்சுக்கிட்டே போறது. வேற எங்கங்க ஊட்டி தான். பட் பையன் வந்து முதுமலைன்னு கேட்டான். பிளான் இருந்தது. பட் ஊட்டியே ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடம் பார்க்க. டிஃப்ரெண்ட்டா ஏதாவது ஒரு இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு, அந்த ஊட்டியில கர்நாடகா பார்க்குன்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அதுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க பிளான் பண்ணி கிளம்புனதே. பட் நல்ல மழை, சூப்பர் கிளைமேட்டு. எப்போதுமே நாங்க வந்துட்டு ஊட்டி போகும்போதெல்லாம் ரொம்ப என்னடா அப்படின்னு சொல்லி சலிச்சு போய் தான் திரும்பி வருவோம். ஏன்னா கோயம்புத்தூர்ல ரொம்ப நல்லா இருக்கும். கிளைமேட் சூப்பரா இருக்கும். வெயிலே இருக்காது. ஆனா ஊட்டி போனா பல்ல கிழிச்சிட்டு வெயில் அடிக்கும். அப்படி முதுகெல்லாம் எரியும். என்னடா அது பேசாம கோயம்புத்தூர்லயே இருந்திருக்கலாமா, அவுட்டிங் கோயம்புத்தூருக்குள்ளேயே போயிருக்கலாமாங்கிற மாதிரி ஒவ்வொரு தடவையும் தோணும். நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. சரி போவோம் அப்படி சொல்லிட்டு உடனே கிளம்புவோம். ஆனா அன்னைக்கு நல்லா இருக்காது. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஏமாந்து போய் தான் திரும்பி வந்திருக்கோம். ஆனா இந்த தடவை அப்பா வாட்டர் கிளைமேட் செம்மையா இருந்தது. எப்போ ஈவினிங்க்கு மேல 4 o'clock மேல இருக்கிற கிளைமேட் வந்துட்டு மார்னிங்கே இருந்தது. மார்னிங் டு ஈவினிங் வரைக்குமே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருந்தது. அப்படியே அந்த டிராவல் கண்டிப்பா வந்து கோத்தகிரி வழியா மட்டும்தான் போகணும். அப்பதான் வந்து அதை என்ஜாய் பண்ண முடியும். ஊட்டி உள்ளார போய் பார்க்கறத விட அந்த போற வழியெல்லாம் பார்த்துட்டு போறதே அவ்வளோ அழகா இருக்குங்க. ஸோ அப்படிதான் நாங்க இந்த தடவை வந்து என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த தடவை ட்ரிப்பு. புதுசா ஒரு ஊட்டியை பார்க்குற மாதிரி இருந்தது எங்களுக்கே. பட் நாங்க உள்ளவங்கள்ட்ட எல்லாம் கேட்கும்போது இதுதான் சொன்னாங்க. இந்த இந்த டைம்ல ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஜனவரிலாம் பயங்கரமா வெயில் அடிக்கும் உங்களுக்கு. ஜூன், ஜூலைல வாங்க. நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்தீங்கன்னா நீங்க ஜூன், ஜூலைல தான் வரணும். ஏன்னா அங்க இருக்க கிளைமேட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஜூன், ஜூலைல தான் நல்லா இருக்கும். ஆகஸ்ட்ல நல்லா இருக்கும். செப்டம்பர் வரைக்குமே நல்லா இருக்கும். வந்து பாருங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ டைம் இருந்தா இந்த மந்த்தே இன்னொரு ட்ரிப்னாவது போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். கர்நாடகா பார்க் நாங்க நினைச்ச மாதிரி இல்லைங்க. நல்லாவே இல்லை. அது ஐ திங்க் அது பிரைவேட்னு நினைக்கிறேன். நல்லா இல்லை, சத்தியமா நல்லா இல்லை. போற வழியும் நல்லா இல்லை, எதுவுமே நல்லா இல்லை. போய் ஏமாந்துடாதீங்க. நிறைய யூடியூப்ல ஹைப் கொடுக்குறாங்க, ஏமாந்துடாதீங்க. நல்லாவே இல்லை. நாங்க போனது அகைன் பைக்காரா போனோம். செம்மையா இருந்துச்சுங்க. முன்னாடி உள்ளதே தெரியல, அந்த அளவுக்கு பனி இருந்தது. நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. செம்ம வியூ. ஆனா இந்த தடவை ரொம்ப பெஸ்ட். சான்ஸ் கிடைச்சா போயிட்டு வாங்க.